நான் துரை வைகோவுக்கு சவால் விடுறேன். எந்த ஊரில் எந்த இடத்துல வேணாலும் யார் இந்த கட்சியை காட்டி கொடுத்துருக்கிறா, யார் இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறா என்பது குறித்து விவாதிக்க நான் ரொம்ப தயாராக இருக்கிறேன். நாக்கு இரட்டை நாக்கு, இரட்டை வேடம் சினிமாவில் போடலாம், அரசியலில் போடக்கூடாது. பொதுமக்களை கிள்ளுக்கிறையா நினைக்க முடியாதுங்க. 3 மாசத்துல போய் நான் திரும்ப பல்ல காட்டிக்கிட்டு போய் ஓட்டு கட்டி நிற்க முடியுமா? இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருச்சுன்னா விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம வெற்றி பெற முடியாது. நான் தோக்கலையா, அறிஞர் அண்ணா தோக்கலையான்னா மக்கள் வந்து ரொம்ப கேவலமாக நம்மளை நினைப்பாங்க. இப்போ போய் திரும்ப ஓட்டு கேட்டு போனால் தவறாக நினைப்பாங்க. நினச்சி அப்படி போக முடியாது அப்படின்னு ராஜினாமா செய்துட்டு அந்த தொகுதிக்கு போக முடியாதுங்க. அது அந்த எம்எல்ஏவா ஆனவனுக்கு தான் அவனுடைய கஷ்டம் தெரியும். சின்னம்ங்கிறது தேர்தலுக்கு முன்புல இருந்தே மதிமுகவோட ஒரு கோரிக்கையா இருந்தது. அதாவது எங்களோட சொந்த சின்னத்துல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இந்த எல்லா முடிவுக்குமே மூல கர்த்தா யாருன்னா திரு துரை வைகோ அவர்கள் தான். கட்சி மாவட்ட செயலாளராக தலைவர் வைகோ அவர்கள் என்னை கொண்டு வரேன்னு எப்போ ரிசைன் பண்ணுன்னா பண்ணிடுவேன். கட்சி துணை பொதுச் செயலாளர் கார்த்திகேயனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நீ ரிசைன் பண்ணுங்கன்னா நான் பண்ணிடுவேன். திமுக சார்பாக நீங்க போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே கட்சி தானே கொடுத்தது. கட்சி கொடுத்துருக்குல்ல, யார் ஓட்டு போட்டது யாரு? பட்ஜெட் தாக்கல் செய்த சமயத்தில் நீங்கள் பேசின ஒரு விஷயம் வைரலானதையும் நம்ம பார்த்தோம். நிதியமைச்சர் அவர்கள் தங்களோட தமிழில் சில திருத்தங்களை செஞ்சுக்கணும், உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பட்ஜெட்டில் எத்தனையோ குறை இருக்குது, அதுதான் நம்ம பாயிண்ட்டை தவிர குறையாவோ குற்றச்சாட்டாவோ அவரை சொல்லலை. எனக்கு நோக்கமும் அது இல்லை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைப்பவர் கடையநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டிபேட்டை ரெகுலராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மகிழ்ச்சி சார். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக நீங்க இப்போ தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்க சார். ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் யார்? அவரோட அரசியல் பயணம் எங்க தொடங்குச்சு சார்? உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க சார். ராஜேந்திரன்கிறவர் ஒரு சாதாரண சின்னஞ்சிறு விவசாய குடும்பத்தில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில், இன்றைக்கி தென்காசி மாவட்டம் என்று அறியப்படுகிற அந்த மாவட்டத்தில் சங்கரங்கோயில் தாலுகாவில் திருமலாபுரங்கிற ஒரு குக்கிராமத்தில் ஒரு சிறு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அதுதான் என்னுடைய பிறப்பு. ஓகே. அப்புறம் கல்லூரியில் படிக்க போனோம். அப்போது என்னுடைய 18வது வயசில் 1984 செப்டம்பர் மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வீறு கொண்ட தலகர்த்தராக இருந்த தலைவர் வைகோ அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதிலிருந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஜூன் 26 வரை கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் மதிமுகவுடனான பயணம். ஆமாம், மதிமுக. ஆமாம், திமுகவில் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 3 மாவட்டமும் ஒரே மாவட்டமாக இருந்துச்சு. அப்போ மாவட்ட மாணவரணி துணை வேட்பாளர் இருந்தேன். திமுகங்கிறது நம்ம எங்கள் குடும்பம் முழுக்க திமுக கட்சி தான். சித்தப்பா செயலாளர், மொழிப்போர் வீரர். அந்த அடிப்படையில் நாங்கள் கட்சி திமுக தான். தலைவர் வைகோவை பார்த்ததுக்கப்புறம் அது மாவட்ட மாணவரணி துணை வேட்பாளர் அவர் பரிந்துரையில் வந்தேன். அப்படியே இருந்துருக்கும்போது அப்புறம் மந்திரிட்ட 89 கலைஞர் ஆட்சியில் அண்ணன் சங்கரங்கோயில் தங்கவேல் மந்திரி ஆனார். அவர்கிட்ட உதவியாளராக, அரசியல் உதவியாளராக இருந்தேன். அப்புறம் ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிது. கொஞ்ச நாள் பார்த்தேன். என்ன வேலை சார்? அது கூட்டுறவு நூற்பாலையில் தொழிலாளர் நல அலுவலர் வேலை. அப்புறம் தலைவர் வைகோ சிவகாசி எம்பி ஆகிட்டாங்க. அப்புறம் ராஜேந்திரன் உங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு என் உதவியாளர் பணியும் கொஞ்சம் பாருங்கன்னாங்க. பிறகு அதை பார்த்தேன். தலைவர் வந்து பொடாவில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பொடாவில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், 10 ஆண்டுகள் அவருக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தர்றதுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சட்டசபையில் அறிவித்தாங்க. அறிவித்த ஒரு 3-4 நாளில் நான் அரசு வேலையை ராஜினாமா பண்ணேன். நான் ராஜினாமா பண்ணும்போது மகளிர் திட்டத்துறையில் உதவி திட்ட அலுவலராக இருந்தேன். மாவட்ட அளவில் இருந்தேன். அதை ராஜினாமா பண்ணிவிட்டு முழு நேர அரசியல் பணிக்கு வந்தேன். அப்புறம் தலைவர் ஜெயிலிருந்து வெளியே வந்த அப்புறம் தான் நான் ரிசைன் பண்ணது அவருக்கு தெரியும். என்ன சொன்னார் சார்? அவர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சார். நான் திரும்பி பார்க்கிறேன்னு ஒரு புக்கு எழுதி என்னுடைய மகள் திருமணத்தில் கடந்த ஆண்டு வெளியிட்டேன். அதில் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அதிர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் வருத்தப்பட்டார். எப்படி நான் உங்களை எல்லாம் பாதுகாக்க முடியும், கிடைச்ச வேலையை விட்டுட்டீங்களேன்னு சொன்னார்.
அப்புறம் இல்லை என்னுடைய ரத்தம் இயல்பு எல்லாமே வந்து முழு நேர அரசியல் தான். ஏன்னா 15-16 வயசுலேயே அரசியல் தொடங்கிருச்சு. அதனால் பிறகு நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் கட்சியில் அப்புறம் மறுமலர்ச்சி திமுகவில் முழு நேர பயணம், மாநில இளைஞர் அணி துணைச் செயலாளர், மாநில மாணவர் அணி செயலாளர், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், புதிதாக பிறந்த தென்காசி மாவட்ட செயலாளர், கடைசி 3 ஆண்டுகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். கிட்டத்தட்ட 23-24 ஆண்டுகள் கடுமையான அரசியல் பயணம். நான் ஏற்ற ஒவ்வொரு பொறுப்பிலும் சிறந்த அந்த பொறுப்புக்கு பெருமை சேர்க்கிற வகையில் என்னுடைய பணி வெகு சிறப்பாக இருந்திருங்கிறது ஓகே. எல்லாருக்கும் தெரியும். இல்லை, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட சொல்லலாம். நான் இந்த தேர்தலில் ஜெயிச்ச பிற்பாடு என்னுடைய வீட்டையே நான் என்னோட தொகுதிக்கு மாத்திட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம். இல்லை, அது என்னன்னா அங்கே வந்து என்னை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் 2 பேர் என்னுடைய உறவினர் தான். கடையநல்லூர் தொகுதி. அவன் தூரத்து உறவு தான். ஓகே. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தந்தையார் வந்து மந்திரியா இருந்தவர். என்னை எதிர்த்து நின்ற வேட்பாளருடைய தந்தையார் மந்திரி. ஓகே. என்னை எதிர்த்து நின்ற வேட்பாளரே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் என்னுடைய சொந்த தொகுதி, நான் வாக்காளர் இருக்க தொகுதி பக்கத்து தொகுதி சங்கரங்கோயில், ஒரு 10 கிலோமீட்டர்ல அந்த தொகுதி ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அவர் வெளியூர்காரங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பினாரு. சரி, அரசியல்ல தேர்தலில் வாக்காளரை கவர்றதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நான் என்ன வச்சேன்னா, நான் வெற்றி பெற்றால் கடையநல்லூர் தொகுதியில் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு குடியிருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தேன் மக்களுக்கு. அனௌன்ஸ் பண்ணேன், துண்டு பிரசுரமா வெளியிட்டேன். அதுபடி ஜெயிச்ச ஒரு 15-20 நாள்லயே வீடு பார்த்து பால் காய்ச்சி இப்போ அங்கே தான் குடியிருக்கிறேன். ஓகே. ஆமாம். இத்தனை இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் 42 காலமாக அரசியல் பயணத்தில் குறிப்பாக வைகோ அவர்களோட நீங்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதில் ஏற்பட்டிருக்க ஒரு முரண், ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு சலசலப்புகள், இது எல்லாமே பொது விவாதத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்குல்ல சார்? இப்போ நீங்கள் தேர்தல் முடிவுகள் வந்தது, அதன் பிறகு வந்து தாவேகாவை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தள்ளப்படுது. தலைவர் அவர்களும் அறிவுறுத்தினதா நீங்க பல பிரஸ் மீட்ஸ்லயும் சொல்லியிருக்கீங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்தது? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்ன நடந்தது? அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, மே 4 நைட்டு 10 மணிக்கு மேலே ஆம்னி பஸ்ஸை பிடிச்சி ஒரு 20 பேர் 5ஆம் தேதி காலையில் இங்கே வந்துட்டோம். ரிசல்ட் எங்களுக்கு 8:30 மணிக்கு தான் வருது. நைட்டு 10 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி மறுநாள் காலையில் தலைவர் வீட்டுக்கு வைகோ அவர்களை சந்திக்க அண்ணா நகர் வந்தோம். அங்கே பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் கூட்டணியின் தலைவருமான அன்றைய முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க அறிவாலயம் வந்தோம். பார்த்தோடனே அவர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்திருந்த நேரம் அது. ஒரு விதமான ஒரு சோகம் நிறைந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து பெறதுக்கு தலைவர் வைகோ அவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. எல்லாம் ஓட்டு நிலவரெல்லாம் கேட்டு எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிங்கெல்லாம் கேட்டு இயல்பாக இருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். இயல்பாக இருந்தார். வெளியே வந்து தலைவர் வைகோ வந்து ப்ரெஸ் மீட் சொல்லுவாங்க. நாங்கள் 2 எம்எல்ஏவும் பக்கத்தில் நிற்கிறோம். அப்போ என்ன ப்ரெஸ்காரங்க கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லையே, அவர் உங்கள் 2 எம்எல்ஏக்குள்ள ஆதரவை உங்கள்கிட்ட கேட்பாருன்னு கேட்டப்ப தலைவர் வைகோ அவர்கள் சொன்னாங்க, அப்படி எங்கள்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு தைரியம் யாருக்கும் இருக்காது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இருக்கோம்னு சொன்னாங்க. அந்த நிலை எப்படி சார் மாறுச்சு? அது எப்படி உங்களுக்கு அது நீங்கள் தலைவர் வைகோட்டை தான் கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு 4-5 முறை தலைவர் கூட நான் சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்கேன். என் தொகுதிக்கு மே 18 நினைக்கிறேன் நன்றி அறிவிப்புக்கு வந்தாங்க. ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன், தமிழ்நாட்டிலேயே நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடந்தது கடையநல்லூர் தொகுதியில் தான். முத கூட்டம், திமுக தலைமையிலான அந்த கூட்டணியிலே முத கூட்டம் பொதுக்கூட்டமாக நடந்தது. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மறுநாளே போய் நன்றி சொல்லிட்டாரு. அது வந்து உலக ரெக்கார்டு. தோற்ற தொகுதிக்கு மறுநாளே போய் நன்றி சொன்னார். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பொதுக்கூட்டமாக நாங்கள் நடத்தினோம். அதில் தலைவர் வைகோ வந்து பேசும்போது என்னுடைய தம்பி ரொம்ப புகழ்ந்து என்னை பற்றி பேசி, சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார், நான் அவருக்கு துணையாக இருப்பேன், 5 ஆண்டுகள் உங்கள் நம்பிக்கைக்கு உரியவராக அவர் நடந்து கொள்வார்னு சொன்னாங்க. அப்போ காரில் திரும்பி வரும்போது தலைவரை வழி அனுப்ப போகிறப்ப நல்லா பேசிட்டேனான்னு கேட்டாங்க. அதிகமாக என்னை புகழ்ந்து பேசினீங்க, அவ்வளோ பேசியிருக்க வேண்டாம்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் அப்படி புகழ்ந்து கேட்டதில்லை. அது எனக்கு அதில் ஒரு அபிப்பிராயம் உங்கள் மேலே அவருக்கு அதிகமாக சொன்னாங்க. திரும்ப அப்படியே போய்கிட்டு இருக்கு. தலைவர் அடிக்கடி எங்கள் 2 எம்எல்ஏ கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அரசியல் ஸ்டாண்டு எப்படி போகிறோம்னு தெரியல,
ஆனால் நீங்கள் வந்து விஜய் அரசு நல்லது செஞ்சால் பாராட்டி பேசுங்க. ஓகே. விஜய் அரசு மக்கள் நலத்திட்டங்களை சரியாக நல்ல திட்டம் இல்லாத கண்டித்து பேசுங்க. திமுக கொறடா சொல்கிறபடி வாக்களிப்போ வெளிநடப்போ இருந்தால் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவர் வைகோ அவர்களை கேட்கும்போது எனக்கு சட்டம் தெரியும், எங்கள் 2 எம்எல்ஏக்களும் சட்டசபையில் விதி எப்படியோ அதுபடி நடந்து கொள்வார்கள்னு தான் சொல்லியிருக்காங்க. 4-5 பேட்டிலையும் சொன்னாங்க. அப்புறம் ஜூன் 16 வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜனா வந்து தலைவரை பார்த்தாங்க. அன்னைக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியில் நாங்கள் 2 எம்எல்ஏ கலந்துக்கிட்டோம். ஜூன் 15-16 புத்தாக்க பயிற்சி சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், அது திமுக அதிமுகலாம் அதில் கலந்துக்கல. அது நாங்கள் 2 பேரும் அப்போ அன்னைக்கு மதிமுகங்கிற அடையாளம் தான், 2 பேரும் கலந்துக்கிட்டோம். அப்போ அன்னைக்கு ஈவினிங் தலைவர் பார்க்க வர சொல்லியிருந்தாங்க. மாலையில் 6 மணிக்கு சந்தித்தோம். அப்போ அமைச்சர் வந்து இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு சொந்த சின்னத்தில் நின்று உங்கள் கட்சியினுடைய சொந்த குரலை எதிரொலிக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்கன்னு சொன்னாங்க. உங்கள் கருத்து என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ போய் நம்ம 1 மாதம் கூட ஆகலை, 5 ஆண்டுகளுக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இயங்குவோன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இப்போ போய் திரும்ப ஓட்டு கேட்டால் மக்கள்கிட்ட எடுக்காது, நல்லா இருக்காது, அது சரியாக வராது அப்படின்னு சொன்னேன். வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்காது, மக்களும் ஒரு தவறாக நினைப்பாங்கன்னு சொன்னேன். ஓகே. என் பக்கத்தில் இருந்த சீர்காழி உறுப்பினர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், அங்கே தொகுதி பக்கமே போக முடியாதியான்னாரு. அந்த மாதிரி போக முடியாதியா, திரும்ப போய் இது பண்ண முடியாதுன்னாரு. அப்போ தலைவர் வைகோ அவர்கள் சொன்னாங்க, 1 வருஷத்துக்கு எம்எல்ஏ ராஜினாமா சப்ஜெக்டை நம்ம விட்டுருவோம், அதை பேச வேண்டாம், அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம், நம்ம இதை யார்ட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் அதை பகிர்ந்துக்கிடலை, அது முடிஞ்சது. அப்புறம் ஜூன் 26 கட்சியினுடைய உயர்நிலைக்குழு வருது. அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து அன்னைக்கு காலையில் வீட்டுக்கு வர சொன்னாங்க 2 எம்எல்ஏ. ஓகே. 2 பேரும் வீட்டுக்கு போனோம். காலைல 7:30 மணிக்கு வர சொன்னாங்க, அதுபடி போயிட்டோம். அப்போ இந்த மாதிரி இப்போ அரசியல் ட்ரெண்டு மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம முழுக்க தாவேக கூட்டணியில் நம்ம சேர்ந்தோம். அப்போ நம்ம அரசியல் ட்ரெண்டு மாறும்போது அப்புறம் திமுக எம்எல்ஏக்களாக எப்படி தொடர முடியும், நம்ம தாவேக கூட்டணி மாறுதோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி மாறதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னாங்க. அது வந்து கட்சியும் தலைவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சொன்னை முடித்த உடனே அப்போ நம்ம திமுக எம்எல்ஏவாக எப்படி தொடர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ராஜினாமா பண்ணுறதானே சரியாக இருக்கும்னாங்க. சார், இந்த ராஜினாமா, இந்த உதயசூரியன் சின்னம், இது எல்லாமே தாண்டி இந்த சின்னம்ங்கிறது தேர்தலுக்கு முன்புல இருந்தே மதிமுகவோட ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதாவது எங்களோட சொந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தது. கூடுதல் சீட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட எங்களோட சொந்த சின்னத்தில் நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அதிகமாக இருந்தது. 4 சீட்டில் 3+1, அதாவது 3 உதயசூரியன், 1 வந்து மதிமுகவோட சின்னத்தில் நிற்கிறதா தான் முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. கடைசி நேரத்தில் அது 4மே உதயசூரியனா. அதாவது இதில் ஒரு கிளை பாதையை சொல்லியிருந்தேன். எங்கள் கட்சியினுடைய அவைத்தலைவர் பண்பாளர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்கள், கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் செந்திலதிவன் அவர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவரான அண்ணன் ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள், தேர்தல் பணி செயலாளர் தம்பி சேசன், இந்த குழு முத பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வெளியே வந்து அவைத்தலைவர் என்ன பேட்டி கொடுக்காங்கன்னா, நாங்கள் இத்தனை தொகுதி கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னம் என்ன சின்னத்தில் நிற்பேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுதார், அது எங்கள் கட்சிக்கு உரிய சின்னத்தில் நிற்போம்னு அறிவிச்சிட்டாங்க. ஓகே, அவைத்தலைவர் அறிவிச்சிட்டார். இதுதான் அபிஷியல் தகவல், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதுதான். அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆச்சு. துரை வைகோ போய் பேசிட்டு 3 உதயசூரியன் 1 மதிமுக சின்னம்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி உயர்நிலை குழுவில் வந்து இப்படி பேசிட்டோம், அங்கே பேசி முடிச்சாச்சுன்னு துரை வைகோ அவராக வந்து சொல்லுதார். அந்த குழுவோ ஏதோ போய் பேசலை. இந்த குழுவில் நான் சொன்ன 4 பேர் நபரோட முடிவு அது. அவர் போய் யாரை பார்த்தாரு என்னதுங்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஓகே, அது சொல்லிக்கிடலை, அவரும் சொல்லிக்கிடல. உயர்நிலை குழு கூடுது. அப்போ இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோம், இந்த மாதிரி இன்றைக்கே வந்து கையெழுத்து போடணும், தலைமையில் அங்கே திமுகவில் பேசியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. அப்போ அந்த உயர்நிலை குழுவில் நான் உட்பட எல்லோரும் இருந்தோம்.
அப்போ சீட்டு 6 கிடைக்குமா, இல்லை நமக்கு 4 தான் முடிவாயிருச்சுன்னு அவர் தான் சொல்லுதார். அன்னைக்கு வந்து இதே இதை வந்து குழுவோ யாரோ போய் பேச கிடையாது. இந்த எல்லா முடிவுக்குமே மூலகர்த்தா யாருன்னா திரு துரை வைகோ அவர்கள் தான். அதை நான் அவரை குறைச்சி சொல்லணுங்கிற அந்த எய்ம் கிடையாது. பொதுவாக நான் பேட்டி கொடுக்குற வழக்கமே இல்லை. நடந்தவாறு சொல்லுதேன். அன்னைக்கு உயர்நிலைக்குழு முடிஞ்சு எல்லாருமே ஒரு திருப்தி இல்லாமல் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, 4 சின்னம்னாலும் கட்சி சின்னத்தில் நின்றுனாங்க. சில பேர் சின்னம் எதுவாக இருந்துட்டு போது 6 தொகுதியாவது கேளுங்க, அப்போ தான் நாளைக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்படி பல கருத்து பரவுச்சு. கடைசியில் 4 சின்னம்தான், அதில் 1 வந்து நம்ம கட்சி சின்னம் வரலாம், அதுவும் வரலாம் பட்டுப்படாமல் தான் சொல்லிட்டு போனாங்க. ஒரு உறுதியான நிலைப்பாடோ முடிவு அந்த இடத்துல உயர்நிலை குழுவில் இல்லை. ஆனால் சாயங்காலம் கையெழுத்து போடும்போது 1 அவங்க சொந்த சின்னம், 3 டிஎம்கே சின்னம்னு 4 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு வந்துச்சு. அதனால் இதனுடைய முழு வரலாறும் அனைத்தும் தெரிந்த ஒரே ஆள் யாருன்னா திரு துரை வைகோ தான். இல்லை, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு துரை வைகோ அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, சொந்த சின்னத்தில் போட்டியிடாததுனால இப்போ விஜய்க்கு ஆதரவு, அதாவது தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. என்னுடைய கருத்து இதில் என்னென்னா, சொந்த சின்னத்தில் உறுதியாக நிற்க வேண்டும்ங்கிற முடிவை எங்களை மாதிரி கட்சி தொண்டர்கள் எடுக்க முடியாது. எடுக்க வேண்டிய இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை மீறி போய் பேசி எல்லாம் பேசி முடித்து விட்ட திரு துரை வைகோ அவர்களுக்கு தான் இது தெரியும். அவர் தான் இந்த முடிவு எடுத்திருக்கணும். அதனால் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் போய் முடிவு எடுத்துட்டோம், ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது இன்னைக்கு சரியாக இருக்கும். அதனால் அது அவர் தான் போய் பேசினார், யார்கிட்ட பேசினார், எப்படி முடிவெடுத்தார், எல்லாமே அவர் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் அடிப்படையில் மதிமுகவினுடைய ஒரு உறுப்பினராக தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமும் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த தேர்தலில் நீங்கள் திமுகவினுடைய உறுப்பினராக இருந்து சின்னத்தில் போட்டிக்கிட்டு இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்கீங்க. கட்சி இப்போ ஒரு முடிவு உங்ககிட்ட சொல்லுது, நீங்கள் ராஜினாமா செய்யுங்க, நம்மளோட நிலைப்பாடு இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி சொல்கிறத கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுதேன். கட்சி மாவட்ட செயலாளராக தலைவர் வைகோ அவர்கள் என்னை கொண்டு வரேன்னு வைங்க, எப்போ ரிசைன் பண்ணுன்னா பண்ணிடுவேன். கட்சி துணை பொதுச் செயலாளர் கார்த்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நீ ரிசைன் பண்ணுங்கன்னா நான் பண்ணிடுவேன். கட்சி கொடுத்த எந்த பதவியும் நம்ம ரிசைன் பண்ணிடலாம். அதை வந்து யாரும் கொடுத்தது கட்சி தலைமை தானே கொடுக்கும். இந்த திமுக சார்பா நீங்க போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே கட்சி தானே கொடுத்தது. கட்சி கொடுத்துருக்குல்ல, யாரு ஓட்டு போட்டது? யாரு? மக்கள் தானே ஓட்டு போடுதாங்க. பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்காரு. மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்களோ அது கடவுள் வழங்குகிற தீர்ப்புங்காரு. நீங்க அந்த மக்கள்கிட்ட 3 மாசத்துல திரும்ப ஜீப்ல ஏறிக்கிட்டு போய், ஐயா நான் திரும்ப உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டா, இப்போ தானப்பா 5 வருஷம் நீ எலெக்ஷன் 5 வருஷம் நான் சிறப்பாக செயல்படும்னு ஓட்டு வாங்கிட்டு போயிருக்க, திரும்ப இந்த 3 மாதத்தில் வந்து நிற்கிய, யார்கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு வந்து கேட்டோம்னா நான் உயிர் வச்சு அங்கே இருக்க முடியுமா, நடக்க முடியுமா? கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. இதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. இதை தலைவர் வைகோட்ட நான் அதை நேருக்கு நேர் நான் சொல்லிட்டேன். ஆமாம், அப்படியெல்லாம் போய் அசிங்கப்பட முடியாதுன்ட்டேன். அதே துரை வைகோ அவர்கள் நம்மளுடைய நேர்காணல்ல குறிப்பிடும்போது கூட, எங்களுடைய எம்எல்ஏக்கள் கோடிகளில் விலை வைட்டாங்க, பீடைகள் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை நமது பேட்டியில கூட, டிபேட்டுக்கு கொடுத்திருந்த பேட்டியில கூட சொல்லியிருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்து 5 வருஷம் இந்த மாதிரி இருக்கும். அவர் அரசியலுக்கு வந்தப்ப அதுக்கப்புறம் கூட்டங்களில் அவரை நான் விழித்து சொல்லும்போது, இயக்கத்தின் இளைய தலைவர் அப்படின்னு பெருமையாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். எதுக்காண்டி அப்படி தலைவருடைய மகனை எதுக்காண்டி அப்படி சொன்னோம்? அடுத்து தலைவரை தொடர்ந்து இந்த கட்சியை நடத்திட்டு போறணும். எங்களுக்கு வேற எந்த கட்சியும் தெரியாது. தலைவருக்கு பின்னாடி இவர் நடத்துவார், நம்ம காலத்தையும் இந்த தலைவர் தலைமையில் தான் ஓட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவரை புகழ்ந்து இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சி தலைமையை ஒரு பெருமைப்படுத்துறது, மதிக்கிற விதம். இது ஒன்றும் அதில் ஒன்றும் ஐசோ எல்லாம் கிடையாது. ஐஸ் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி நம்ம பேசித்தான் அவரை பேசணும், பேசியிருக்கிறோம், அது மறுக்கலை. அதற்கு உரியவராக அவர் எங்கேயாவது தன்னை காட்டியிருக்காருன்னா எனக்கு தெரிய அவர் அப்படி காட்டலை. எல்லாத்தையும் மேடையில் வச்சுக்கிட்டு அரசியல் வியாதிகள்பார். மேடையில் இருக்கவங்களாம் அரசியல் வியாதிகளாம். யார் 40 வருஷம் இருந்தவங்க, 35 வருஷம் இருக்கவங்க, வாழ்க்கையை தொலைச்சவங்க, கவுன்சிலரே ஆக முடியாதுன்னு தலைவர் வைகோ சீனியர்களை ஓரம் கட்டுற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மதிமுக நடந்துட்டு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லை, நான் குறையும் சொல்லிக்கிட்டேன். இந்த மாதிரி இவங்க எல்லாம் அரசியல் வியாதி என்றுவார். இவர் என்னவா நடந்துக்கிட்டாரு? அன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் வைகோவுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தப்ப இவர் நடந்துக்கிட்டதுக்கு என்ன பேரு?
மிச்ச பேர்லாம் அரசியல் வியாதிகள்னா இவர் அரசியல் அசிங்கம்னு சொல்லலாமா? பார்லிமெண்ட் டைகர் வைகோன்னு இவர் கோஷம் போட்டிருக்கலாமே. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி துரை வைகோவை பொறுத்தமட்டில் அவருடைய நாக்கு இரட்டை நாக்கு, இரட்டை வேடம். சினிமாவில் போடலாம், அரசியலில் போடக்கூடாது. என் மக கல்யாணத்தில் பேசுகிறாரு, நான் எழுதின புக்கை படிச்சுட்டு என்ன பாடுபட்டு ராஜேந்திரன் அரசியலில் இவ்வளோ நாள் வந்திருப்பாரு. இந்த புக்கை 68 பக்கம் படித்தாலே தெரிஞ்சிடும். 68 பக்கத்திலே சும்மா சாதாரணமாக அவர் இந்த இடத்துக்கு வரலன்னு 2000 பேரை வச்சுட்டு புகழ்ந்து பேசியாச்சு. எனக்கு வெள்ளையத்தேவன் மாதிரி, கட்டபொம்மனுக்கு வெள்ளையத்தேவன் மாதிரி எனக்கு ராஜேந்திரன் பேசுகிறார். அது வரலாற்றில் அந்த கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவன் கட்டபொம்மனுக்காண்டி உயிரை கொடுத்தான். இவர் இந்த கட்டபொம்மன் துறை வைக்க எப்படின்னா வெள்ளையத்தேவனுக்கு இவரே விஷம் வச்சு கொன்றது. இவருடைய ஸ்டைல் இப்படி. துரோகி அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாரு. துரோகின்னு எதுக்காக வேண்டி வைக்கிறாரு அவர்? யார் துரோகி? கட்சி தலைமை சொன்ன. நான் துரை வைகோவுக்கு சவால் விடுறேன். எந்த ஊரில் எந்த இடத்துல வேணாலும் என்னுடைய சப்ஜெக்ட் சம்பந்தமாக நேருக்கு நேர் உங்களிடம் வாதாட தயார். எந்த இடத்துலனாலும். உங்களை விட நான் வயதில் மூத்தவன், அரசியல் அனுபவத்தில் மூத்தவன். எந்த இடத்துலனாலும் இடத்த நீங்களே சொல்லுங்கள், வாதிட தயாராக இருக்கிறேன். யார் துரோகி, யார் இந்த கட்சியை காட்டி கொடுத்துருக்கிறா, யார் இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறா என்பது குறித்து விவாதிக்க நான் ரொம்ப தயாராக இருக்கிறேன். என்னைக்குனாலும் அவர் தேதி சொல்லட்டும். ஏன்னா உங்கள் பேட்டியில் தான் சொல்லுதாரு, நான் எந்த துரோகமும் கட்சிக்கு பண்ணலை. மக்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. மக்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. 99 விழுக்காடு மக்கள் எனது முடிவை ஆதரிக்கிறாங்க. இன்னொரு சவாலையும் நான் இந்த இடத்துல விடுறேன். என் கடையநல்லூர் தொகுதியில் திமு ராஜேந்திரன் மேற்கொண்ட முடிவு சரியா இல்லையா? வாக்கெடுப்பு நடத்த தயாரா? நான் தொகுதிக்கே வரல. வாக்கெடுப்புக்கு யாருனாலும் தயாராகட்டும். அரசு தயாராக இருக்கா? ஓகே. பொதுமக்களை கிள்ளுக்கிறையா நினைக்க முடியாதுங்க. 3 மாதத்தில் போய் நான் திரும்ப பல்ல காட்டிக்கிட்டு போய் ஓட்டு கேட்டு நிற்க முடியுமா? 50,000 ஓட்டில் ஜெயிப்போம்னு அதிமுக வேட்பாளர் சொல்லியிருக்காரு. எத்தனை ஓட்டில்? 50,000 ஓட்டில் ஜெயிப்போம்னு சொன்னால் அதிமுக கோட்டைன்னு நினச்சி அவர் சொல்லுதார். அதில் நம்ம 6,800 ஓட்டில் நம்ம ஜெயிக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையாக வாக்களித்த மக்களுக்கு விரோதமாக நம்ம செய்ய முடியாது. என்னை விட என் கட்சி பெருசு, என் கட்சியை விட கொள்கை பெருது, கொள்கையை விட நாடு பெருது. யார் சொல்லியிருக்கா? தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. நாடுங்கிறது யார்? மக்கள் தான். அதுக்கு புறம்பா நம்ம சிந்திக்க முடியாது. அதனால் இதில் துரோகம்ங்கிறது கிடையாது. என்னுடைய பரம்பரையே துரோகத்திற்கு இடம் தராத பரம்பரை. நான் பிறந்த மண் துரோகம் சிந்திக்காத மண். அதனால் இவர் சொல்லதை வச்சு இவர் சொல்லது உலகத்தில் அது சான்றிதழ் கிடையாது. இவர் கட்சிக்கு துரோகம் பண்ணாமல் இருக்காரான்னு மட்டும் இவர் பார்க்கட்டும். ஆனால் திமு ராஜேந்திரன் 42 வருட தூய பொது வாழ்க்கைக்கு அப்புறம் அரசியலுக்கு ஒரு எம்எல்ஏவா நிற்கிற வாய்ப்பும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. தலைவர் வைகோ நிறுத்தினாருங்க, நான் மறுக்கலை. ஆனால் உங்கள் ஸ்டாண்டை ஆதரித்து பேசுதோம்னு தலைவர்கிட்ட நேருக்கு நேர் சொன்னேன். ராஜினாமா பண்ண முடியாது, மக்கள் நம்மளை சகிக்க மாட்டான். ஜூன் 14 கடையநல்லூருக்கும் செங்கோட்டைக்கும் என் 2 ஆஃபீஸையும் திறந்து வச்சுருக்காரு. கல்வெட்டு அங்கே போட்டிருக்கேன். கடையநல்லூர் ஆஃபீஸில் கல்வெட்டு இருக்குது. துறை வைக்க திறந்து என்னைக்கு? ஜூன் 14. ஜூலை 1 அந்த 14 திறந்து வச்சு என்ன பேசுகிறாருன்னா, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் மிகச்சிறப்பாக 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு சேவை செய்வார். துரை வைகோ அவர்கள். துரை வைகோ பேசுகிறார். எல்லாம் ஆடியோ இருக்குது, எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நல்ல சேவை செய்வார், உங்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவார், அதற்கு நான் உறுதி அளிக்கிறேன்னு பேசுகிறார். ஜூலை 1 கூட்டணி கட்சி தலைவர்களை முதல்வர் விஜய் சந்திக்கிறார். எங்கே ஒரு ஹோட்டலில் எல்லா தலைவர் வச்சு அது முடிச்சுட்டு திரு துரை வைகோ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கார். 1 மாதத்திற்கு முன்பே எங்கள் எம்எல்ஏக்கள் விலை போய் விட்டார்கள்ங்கார். நாங்கள் எண்ணெயிலேருந்து பொறுமையாக இருக்கோம், எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் நாங்கள் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கோம். 27 பொதுக்குழு அதில் என்ன சொல்லிட்டாரு? ராஜேந்திரன் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாரு, 6 மாதம் டைம் கேட்டிருக்கிறாருன்னு தலைவர் வைகோ பேட்டி கொடுத்துட்டாங்க. ஜூலை 27 முடிஞ்சது, 28, 29, 30 முடிஞ்சது. 1ஆம் தேதி முதல்வர் அனைத்துக்கு இவங்க கூட்டணி கட்சி கூட்டம் முடிச்சுட்டு திரு துரை வைகோ ஒரு பேட்டி கொடுக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லுறாருன்னா, 1 மாதத்துக்கு முன்பே எங்கள் 2 எம்எல்ஏயும் விலை போயாச்சுங்கார். ஆனால் ஜூன் 14 என் அலுவலகத்தை அவரே திறந்து வச்சு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவாருங்க. அவர் ஒரு இரட்டை வேடம், டபுள் ஆக்ட் அரசியலில் பண்ணுறவருங்கிறதுக்கு இதான் உதாரணம். ஜூலை 1ஆம் தேதி 1 மாதத்துக்கு முன்னே விலை போனவனுக்கு
ஜூன் 14 எதுக்காண்டி வந்து நீங்கள் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார்னு ஏன் சொல்ல வந்தீங்க? விலை போனவன் ஆஃபீஸை துறை வைக்கோ ஏன் திறந்து வைக்க வந்தார்? இதுக்கு அவர் ஒழுங்கான பதில் சொல்லணும். பணம் வந்து எனக்கு என் கால் தூசுக்கு சமம். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியான்ட்டு தான் தலைவர் வைகோ கூட 42 வருஷம் இருந்திருக்கும். உங்களுக்கு வயசு என்ன? முதல்ல எனக்கு 26. வெறும் 26 வயசு பிள்ளை நீங்கள், பையன் நீங்கள். நான் 42 வருஷம் தலைவர் வைகோட இருந்திருக்கேன். எந்த பதவிக்கும் போக முடியாதுன்னு தெரியும். கடந்த 10 ஆண்டுகளில் 7.5 லட்சம் கிலோமீட்டர் என் கார் பயணப்பட்டிருக்கு. எல்லாம் ஆவணம் இருக்கு. எந்த பதவிக்கும் போக முடியாத ஒரு கட்சிக்கு, ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு கட்சிக்கு 7.5 லட்சம் கிலோமீட்டர் என் காரில் பயணம் பண்ணியிருக்கேன் 4 மாவட்டத்துக்குள்ள. அப்படி உழைச்சிருக்கிறேன். இதே ஒரு செய்தியை சொல்லி அதை நினைவு வருது. திடீர்னு யாராவது தலைவர்கிட்ட ஏதாவது கோவிச்சுக்கிட்டு துறை வைக்க ஃபோன் பண்ணுவார். உரிமையாக பேசுவார். சில யோசனை கேட்பார். எல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. ஃபோன் பண்ணி தலைவருக்கு வயசாயிருச்சு இல்லையா, அதை எங்கள் தெற்காட்டு பாணியில் அந்த வயதானவங்கள எப்படி சொல்லுவோம்னு கோபத்தில் சொல்கிற வார்த்தை, அதை நான் சொல்ல விரும்பலை. அந்த வார்த்தையை சொல்லிட்டு, இவர் கூட கிடந்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டிய, 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னே வேறு கட்சியில் இருந்தால் எம்எல்ஏ ஆகி இதுக்குள்ளே நீங்கள் மந்திரி ஆகிருப்பீங்க. இது சொல்கிறது யார்? துரை வைகோ. என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுவார். இல்லை நீங்கள் தலைவரை பற்றி அப்படி சொல்லாதங்க, பார்த்துக்கலாம், நம்ம பதவிக்காண்டி இல்லைன்னு சொல்லி நான் வச்சிருவேன். அவரும் வச்சிருவார். அந்த ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லுவார். சரி, ஏதோ ஒரு படபடப்பில் பேச வருமோ அப்படி சொன்னவர் 25 வருஷத்துக்கு முன்னே வேறு கட்சிக்கு போய் நான் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிருக்கலாமா? ஆனால் இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆகி இவரே ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு, ஒரு மாதத்துக்கு முன்னே 16 நாளைக்கு முன்னே ஆஃபீஸை திறந்து வச்சுருக்காரு. ஆனால் 30 நாளைக்கு முன்னே விலை போயிட்டோமா? அப்போ என்ன உங்களுடைய இதுதான் என்ன? உங்கள் அரசியல் பார்வை தான் என்ன? இது அவர் தான் விளக்கணும். இல்லை சார், இந்த ராஜினாமா அப்படிங்கிறது வைகோ அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு இந்த மாதிரி முதலமைச்சர் சொன்னதா இந்த மாதிரி அவங்க ராஜினாமா பண்ணாங்கன்னா அவங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன், அவங்க திரும்ப நிச்சயம் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதா முதல் நாள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அப்படி சொல்லலை, சொன்னது நான் தான் சொன்னேன், முதலமைச்சர் அப்படி என்கிட்ட எதுவும் விஷயம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த முதல்ல நீங்க கேட்கும்போது எப்படி இருந்தது சார்? தலைவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ? தலைவர் வந்து நீங்க சுத்தி வளைச்சு இத தலைவர் மீதான ஒரு குற்றச்சாட்டை நான் சொல்ல விரும்பல. குற்றச்சாட்டாவும் நான் சொல்லல, ஒரு அதாவது ரீதியா கேட்கிறேன். நம்ம வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகுறோம், விஜய் கூட சேருதோம். விஜய் கூட சேரும்போது திமுக எம்எல்ஏவா உள்ளே இருக்க முடியாது. நம்ம திரும்ப ராஜினாமா பண்ணிட்டு சொந்த சின்னத்தில் நின்று நம்ம வெற்றி பெற்று திரும்ப நம்ம குரலில் எதிரொலிக்கணும் அப்படிங்கிறது தலைவர் சொன்னாப்புல. அது விஜயை பார்த்துட்டு வந்தேன், வச்சவங்கெல்லாம் தலைவர் சொன்னாங்க. நான் நேருக்கு நேர் உயர்நிலை குழுவில் கலந்துக்கிட்டேன். நேருக்கு நேர் என்ன சொன்னோம்னா, நேரடியாக அழுதுகிட்டே தான் சொன்னேன். அது கூட ஏன்னா பயபக்தியாக தான் இருப்பேன், அதில் ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். உயர்நிலை குழுவிலே இந்த மாதிரி செந்தில் செல்வன் வராமல் காலையிலேயே போயிட்டார். அவர் வந்து நான் மதிமுக இல்லை திமுக மெம்பர் தான் அப்படின்னு உயர்நிலை குழுக்கு வரலன்னு சொல்லிட்டு தான் டிவியில் வந்துருச்சு. அப்போ அந்த ஓப்பன் கூட்டத்தில் வச்சு தலைவர் சொல்கிறாங்க, இப்போ ராஜேந்திரன் தான் கட்சி மானத்தை காப்பாற்றணும், எனவே ராஜேந்திரன் தான் இதில் முடிவு எடுக்கணும் தலைவர் சொன்னாங்க. மிச்சம் 15-16 உயர்நிலை குழு உறுப்பினரும் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள வச்சுக்கிட்டு நான் தலைவர் வைகோட்டை ஆர்கியூ பண்ணது நல்லா இருக்காது, எனக்கும் அவருக்குமான அந்த ஒரு இதில் நல்லா இருக்காதுன்னு நினச்சி உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு. பிறகு கொஞ்ச நேரத்தில் கூட்டம் முடிஞ்சுது. பொதுச்செயலாளர் ரூமில் தனியாக நேருக்கு நேர் பேசினேன். அப்போ நான் சொன்னேன், ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலை அந்த தொகுதியில் சந்திக்க முடியாது. ஒருவேளை நம்ம சொந்த சின்னத்தில் நின்று திமுக நம்மளை எதிர்த்து நின்று இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருச்சுன்னா விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம வெற்றி பெற முடியாது. அதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. வைகோ அவர்கள்ட்ட நீங்கள் நேரடியாக சொன்னேன். ஓகே, ஆமாம். அப்படி சொன்ன அப்படின்னா ஏன் சரி அப்படி என்ன தோத்துருமுங்களா அப்படின்னாரு. உறுதியாக தோல்விக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு. ஏன் நான் தோக்கலையா, அறிஞர் அண்ணா தோக்கலையான்னாங்க. நான் சொன்னேன், அண்ணாச்சி நான் தோத்துட்டா ஒரு 4 நாள் தான் எனக்கு வருத்தம், கட்சி தோத்துருச்சுன்னா முதல்வர் விஜயே என்ன நினைப்பாருன்னா, எங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சு அண்ணனுக்கு செல்வாக்கு இல்லைன்னு உங்களை இது பண்ணுவாங்க. ரெண்டாவது மக்கள் வந்து ரொம்ப கேவலமாக நம்மளை நினைப்பாங்க. இப்போ போய் திரும்ப ஓட்டு கேட்டு போனால் தவறாக நினைப்பாங்கன்னாச்சு, அப்படி போக முடியாது அப்படின்னு. என்ன கூட தினகரன் பேப்பரில் பணம் வாங்கிட்டோம் வச்சிட்டோம்னு அவமானமாக எழுதியிருக்கான்ல அப்படின்னு கேட்டாங்க. தப்பே செய்யாமல் ஏன் நம்ம அந்த தண்டனையை அனுபவிக்கணும் நான் சொன்னது.
அதனால் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, வேண்டாம். உங்கள் ஸ்டாண்டை நான் சட்டசபையில் ஆதரித்து பேசுகிறேன். ஏற்கனவே சபாநாயகரை ஆதரித்து பேசுனதும் மேகதாட்டில் பேசுனதும் மறுமலர்ச்சி திமுகவினுடைய ஸ்டாண்டை பேசியிருக்கேன். தலைவர் பேரை உச்சரித்து தான் பேசியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் இது நம்ம சின்னத்தில் நின்றவங்களேன்னு எங்களை நினைக்கல, மதிமுகவா இயங்கட்டுங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னேன். அது தலைவர் அதில் திருப்திப்படலை. அப்புறம் நானும் அதை என்ன சொல்கிறதுன்னா, ராஜினாமா செய்துட்டு அந்த தொகுதிக்கு போக முடியாதுங்க. அது அந்த எம்எல்ஏவா ஆனவனுக்கு தான் அவனுடைய கஷ்டம் தெரியும். இன்னொன்று சொன்னேன், அண்ணாச்சி இந்த பதவி மேலே எனக்கு மோகம் கிடையாது, இப்போ ரிசைன் பண்ணாலும் நான் எக்ஸ்எம்எல்ஏ தான். சொன்ன வார்த்தை. என்னுடைய தாயார் மீது ஆணையாக நான் பேசுனதில் எதுவும் மறுப்பு இல்லை, உண்மையை சொல்லுதேன். எனக்கு அந்த பதவி மோகம் கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட போய் நம்ம அசிங்கப்பட முடியாதுங்க தான் நான் வலியுறுத்தி சொன்னேன். அப்புறம் நைட்டு தேடினேன், அவர் ரூமில் இல்லை வைக்கலன்னெலாம் தலைவர் சொன்னாங்க. அதுக்கு காரணம் எங்கள் ஏரியா பையங்க இங்கே இருக்காங்க, அவங்க 10 பேர் 20 பேர் வந்து பார்க்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் ஒரு அறையில் போய் தங்கிட்டு மறுநாள் நான் என் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்கிறேன். பொதுக்குழு இப்போ நைட்டு கட்சி மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினேன். ஐயா காலைல உங்களை வர சொல்லி பொதுக்குழுவில் அறிவிக்க சொல்லுதாங்க ராஜினாமான்னு சொன்னாங்க. அப்போ நான் கட்சி பொருளாளருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தலைவர் சொல்லுதாங்களாம், ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறத தலைவர்கிட்ட பகலில் நேரடியாக சொல்லிட்டேன், காரண காரியங்களோட சொல்லிட்டேன். அதனால் பொதுக்குழுக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுக்க வேண்டாம், பொதுக்குழுக்கு வரலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் மறுநாள் நான் ரூமில் உட்காந்துருக்கேன், ஒரு டிவியில் ஓடுது, 2 எம்எல்ஏக்களும் திமுக தலைவரோடு இன்று மாலை சந்திக்கிறார்கள்னு ஓடுது. ஆனால் அது எனக்கே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கே தெரியாமல் நான் எப்படி சந்திக்க முடியும்? உடனே தான் ஒரு லெட்ரு டைப் பண்ணி என் ஃபேஸ்புக்கில் போட்டேன், இந்த மாதிரி நான் சந்திக்கலை, மதிமுகவிலே நான் தொடரத்தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த உடனே விரும்புகிறேன், அதனால் அப்படியெல்லாம் இந்த வெளியிலிருந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் காங்கிரஸ் விசிகா இருந்தாங்க. விசிகா இப்போ அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. நான் இந்த கட்சியில் இருக்கேன், ஆனால் இந்த கட்சியிலேருந்து நான் எம்எல்ஏவாக தொடர்றேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே முரணா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஒன்று நான் இந்த கட்சியினுடைய எம்எல்ஏனா இந்த கட்சியை அது கட்சி 1 சீட்டோ 2 சீட்டோ 4 சீட்டோ 6 சீட்டோ சொந்த கட்சி சின்னத்தில் தான் நிற்கிற முடிவை கட்சி தலைமை எடுத்திருக்கணும். ஓகே, அது எடுத்திருக்கணும். எனக்கு சீட்டு கிடைக்கலாம் நான் கேட்டேன் சீட்டு, ஏன்னா எனக்கு வயது 61, இன்னொரு முறை நான் கேட்க முடியாது. தலைவருக்கு கடிதமாக எழுதினேன், திரு துரை வைகோ அவர்களுக்கும் கடிதமாக எழுதினேன். ஏன் கேட்க முடியாதுன்னா, அடுத்து எனக்கு பிற வர்ற ஜென்ரேஷனுக்கு கட்சி சீட்டு கொடுக்கணும்ல, அடுத்த முறை நான் கேட்க மாட்டேன். வருஷம் முழுக்க இதாம்னு சின்ன கட்சியில் கேட்க முடியுமா? இந்த முறை எனக்கு வாய்ப்பு தாங்க, ஏன்னா நான் இதுவரை சீட்டு கேட்டதில்லை, இந்த முறை தான் கேட்டேன். அதனால் இது முடிவு மேற்கொள்ள வேண்டியது கட்சி தலைமை தான். கட்சி தலைமை சின்னம் வந்துருச்சு, உங்களுக்கு தொகுதி இல்லைன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? நான் வேறு என்ன செய்ய முடியும்? வேணும்னு கேட்குறோம், இல்லைன்னா சகஜம்தான். எத்தனையோ தோழர்கள் பாடுபட்டிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இல்லை, இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு, நீங்களும் சட்டமன்றத்துக்கு தினந்தோறும் போயிட்டுருக்கீங்க. பட்ஜெட் தாக்கல் செய்த சமயத்தில் நீங்கள் பேசின ஒரு விஷயம் வைரலானதையும் நம்ம பார்த்தோம். நிதியமைச்சர் அவர்கள் தங்களோட தமிழில் சில திருத்தங்களை செஞ்சுக்கணும், உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு இதுதான் என்னோட ஸ்லாங், இதுதான் என்னுடைய மொழி, நான் இப்படி தான் பேசுவேன்னு ஆவேசமாக நிதியமைச்சர் அவர்கள் பேசுனதையும் பார்த்தோம். அன்றைக்கி நடந்தது என்ன? பின்னாடி நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்ட்டு அடுத்த நாளும் நிதியமைச்சர் பேசியிருந்ததையும் நம்ம பார்த்தோம். என்ன நடந்தது அங்கே அசெம்பிளியில்? இல்லை, நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட எங்களை அழைச்சிட்டு போய் முறைப்படி அன்னைக்கு தான் நாங்கள் சந்திக்கிறோம். அது என்றைக்குன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி அறிவாலயத்தில் சந்தித்த உடனே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என் ஊர், குடும்ப சூழ்நிலை எல்லாம் கேட்டாங்க. 45 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் கொறடா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அண்ணன் ஏவாவேலு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாம் கேட்டு முடிச்சிட்டோடனே அண்ணன் ஆஸ்டின் இப்போ எம்எல்ஏ இருக்காங்க, கட்சியில் துணை அமைப்பு செயலாளராக இருக்காங்க. அவங்க இருந்துட்டு ராஜேந்திரன் நல்லா பேசுகிறாரு, சட்டசபையில் 2 முறை பேசினாருன்னு சொன்னோடனே அப்போ தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னாங்க, ராஜேந்திரனை பேச சொல்லுங்கன்னாப்புல. ஓகே, 5ஆம் தேதி சொல்லுதாங்க. நான் 7 நாள் தான் நீங்கள் பேசுனது நடந்தது. இல்லைனாலும் பேசியிருப்பேன். ஓகே ஓகே, ஒரு 4 நாள் கழித்து பேசியிருப்பேன். ஓகே, சொன்னதுனால கொறடா அண்ணாச்சி ஏவா வேலு அவர்கள் நீங்கள் இத்தனாம் தேதி பேசுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நல்லா தயார் பண்ணி அன்றைக்கி பேசினேன். ஓகே, அதில் என்னென்னா நான் அதை ஒரு குறையாவோ குற்றச்சாட்டாவோ அவரை சொல்லலை, எனக்கு நோக்கமும் அது இல்லை.
அவர் வாசிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாங்கள் பக்கத்தில் எங்கள் கையில் அந்த அறிக்கைகள் ஓடுதில்ல, அதில் சில வாசகத்தை விட்டுருந்தார். ம். இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி பேசிட்டதை கூட நான் பெருசாக எடுக்கலை. ம். சில வார்த்தைகளை இலக்கண பிழையாகவும் வருது. ம். அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் அதை ஒரு குறையாக அது பட்ஜெட்டில் எத்தனையோ குறை இருக்குது, அதுதான் நம்ம பாயிண்ட்டை தவிர அவருடைய அந்த இலக்கண பிழையை சுட்டி காட்டணும்னு தான் நான் விரும்பினேன். ஓகே. அதை பணிவாக தான் சொன்னேன். ஆ. ஆனால் அது அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. ம். அது அவர் பெருசாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் என்னென்னா, என்னுடைய முதல் கன்னி பேச்சு உலகம் முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ஆமா. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம், மலேசியா தமிழ்ச்சங்கம், ஓகே. சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கத்திலிருந்து உலகம் முழுக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. ஓகே. அரசியல் கட்சி தலைவர்கள், பல தலைவர்கள், அதை திமு ராஜேந்திரன் கேட்டதில் தப்பு இல்லை, என்னையா தப்பு? இல்ல, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல அது ஒரு அறிவுறுத்தலா, நீங்க ஒரு சஜஷனா நீங்க அந்த இடத்துல சொல்றீங்க. ஆனா ஏவாவேலு அவர்கள் எழுந்து இல்ல அவரோட ஸ்லாங் அப்படிதான் அப்படின்ட்டு அமைச்சருக்கு ஒரு ஆதரவு சொல்ற மாதிரி, இல்ல அவரை ஒரு ஆட்சேபப்படுத்துற மாதிரி அதை ஒரு நம்ம விஷயம் அதை பேசுறது. குற்றச்சாட்டா எடுக்கக்கூடாது. இல்ல குற்றச்சாட்டுன்னு இல்ல, நீங்க ஒரு அறிவுறுத்தல் சொல்றீங்க. வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஓகே. அவர் ஏதாவது ரொம்ப ஒரு இதான உடனே சரி எதுக்கு அவரை ஒரு காயப்படுத்தணுங்கிற அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கலாம். அதை நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். ஓகே. அதன் பிறகு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு, அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கறத. அதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆயிட்டாரு. ஓகே. சந்திச்சு பேசுனீங்களா நிதியமைச்சர்? எதிர எதுக்கு பாப்போம்ல. ஓகே. நடந்து போறப்ப சும்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். ஓகே. ஓகே. அது ஒரு தனிப்பட்ட இது இல்ல. அது சட்டமன்றத்துல இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. இது முன்பு ஜோதிமணி எம்எல்ஏ, விசிக எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி முழுக்க பயணம் செய்யறதுக்கு அவங்களுக்கான கார் வசதி இல்ல, மக்கள் பணிகளை செய்யறதுல ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இன்றைய தினம் எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர், அதற்கான அலவன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பை, தாவேகா அரசோட அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கடந்த திராவிட மாடல் அரசு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் 15 வருஷம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட கார் பழுதாகி இயங்காமல் கிடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளில் 367 சேர்மன் நினைக்கிறேன், பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், ஒரு 140 நகராட்சி இருக்கும், அதுக்கு அக்யூரேட்டாக தெரியலை. இவங்களுக்கு கார் வழங்கினது திராவிட மாடல் அரசு. 15 வருஷம் கண்டமாகி போய் அதை யூஸ் பண்ண முடியாமல் கிடந்துச்சு. அது மாதிரி இவங்க சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே. அது கட்சி தலைமை தான் அதனுடைய இது சம்மந்தமாக கருத்து சொல்ல முடியும். எனக்கு ஒரு 2 லட்சம் ஒரு கார் இருக்குது, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிடுவேன். ஓகே சார். அதனால் அது தலைமை, எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்ன சொல்லுதோ அதுபடி அது நடந்துக்கும். ஓகே சார். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. உங்கள் தொகுதிகள் குறித்து நிறைய கனவுகள் உங்களுக்கு இருக்கும். அந்த திட்டங்களும் நீங்கள் விரைவில் நிறைவேற்றணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். என்னை அழைத்து இந்த பேட்டியை எடுத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.